மகளே கேரளா லாட்ரி கேசிங் பார்க்க போகிறோம். பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் மறக்காம ஒரு லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. பார்த்தீங்கன்னா அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து உடனே ஒரு ஓகேவா. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக்கை மட்டும் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் நமக்கு 089 ஓகேவா, 089 ஓகேவா. இதில் நம்ம கொடுத்த நம்பர்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல் போர்டில் 6 5 கொடுத்துருந்தோம். வீக்லி சேட்டில் நமக்கு 7 8 கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம் 67 76 வந்து கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா சார்ட் மெத்தடில் 7 கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சதுனால 7 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். 6 நம்பர் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 நம்பர் வந்து டி போர்டில் வந்துருச்சு. நம்ம மெத்தடில் எடுக்கணும், நமக்கு டி போர்டு வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி வந்து அந்த மெத்தட் நம்ம போர்டில் வேறு மெத்தட் நம்ம புது மெத்தட் எடுத்துருக்கோம். ஆனால் 8 நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. இன்றைக்கி ஒரு மெத்தடில் ஒரு வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் எடுத்துங்க ஓகேவா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6 வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல ஓகேவா. இன்றைக்கி 6 வந்து உள்ளே போட்டியா, நாளைக்கு மீண்டும் உள்ளுக்குள்ளே ஒரு 6 வந்தால் நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்க. 6 மீண்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். மகளே கேரளா டியர் வந்து நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் அன்பு ஏஜென்சின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 12 ரூபாய்க்கு 100 ரூபான்னு வின்னிங் கொடுத்துட்ருக்காங்க. 2 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் ஏபிபிசி ஏசின்னு பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000 ரூபான்னு வின்னிங் கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 60 ரூபாய்க்கு 28,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா, சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுத்துருக்காங்க ஓகேவா. அதே மாதிரி நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 13,500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 500 ரூபா, சி போர்டு வின்னிங் 50 ரூபா ஓகேவா. நீங்கள் 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 4,500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 ரூபா ஓகேவா. 4 டிஜிட்டல் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 90,000 கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் 120 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 3 நம்பர் வின்னிங் ஆச்சுன்னா 9,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுக்குறாங்க. சி போர்டு வின்னிங் 100 ரூபா ஓகேவா. அவங்க நம்பர் பார்த்தீங்கன்னா 87 78 55 41 39. இவங்க பார்த்தீங்கன்னா வின்னிங் அடித்த 5 நிமிஷம்னா 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து வின்னிங் அமௌண்ட் கொடுத்துருவாங்க ஓகேவா. நீங்கள் வந்து அமௌண்ட்டுக்கு வந்து ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க, பயப்படாதீங்க ஓகேவா. மறக்காமல் ஏதாச்சும் நம்பர் அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு மெசேஜ் போடுங்க, இல்லைனா ஹாய் நான் கால் பண்ணி கூட கேட்டுங்க, அவங்க வந்து ரீப்ளே பண்ணுவாங்க ஓகேவா. மகளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நம்ம வந்து சிங்கிள் நம்பர் தான் எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து இந்த மெத்தடில் முதல்ல எடுக்கிறோம் ஓகேவா. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம எடுக்கலாம் ஓகேவா. 1 2 3 4 5 ஓகேவா. நான் வந்து ஸ்ட்ராங்காக வருமானு தெரியல. நான் வந்து வீக்லி சார்ட் மெத்தட் நான் பார்க்கல, கால்குலேட்டர் மெத்தட் தான் ஓகேவா. நான் வந்து இப்போ தான் வந்தேன், பார்க்கல ஓகேவா. நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஒரு 5 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஒரு ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் தான் எடுக்கிறோம் ஓகேவா. ஓகே வந்து 1 2 347 எடுத்துக்கலாம் ஓகேவா. 347 எடுத்துக்கலாம் ஓகேவா. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் எடுத்துங்க ஓகேவா. 347 போடுறோம் ஓகேவா. இன்னுங்கிற ஆப்ஷன் போட்டு 61 இதில் கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 ஓகேவா. 4 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர் ஓகேவா. 347 வச்சு அடிக்கலாம், நமக்கு 4 நம்பர் கிடச்சிச்சு. 4 நம்பர் அடுத்த நாள் பி போல் ஒரு சூப்பரான வின்னிங் ஆச்சு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 745 ஓகேவா. மகளே நம்ம வந்து 745 இன்னும் 61 போட்டதில் நமக்கு வந்து புள்ளிக்கு முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது ஓகேவா. 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர் ஓகேவா. மகளே நம்ம வந்து 745 வச்சு அடிக்கல, நமக்கு 6 நம்பர் கிடச்சி 6 நம்பரும் பி போலில் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 561 ஓகேவா. நம்ம வந்து 561 வச்சு அடிக்கல, நமக்கு கிடைச்ச நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் கிடச்சிருக்கு ஓகேவா. 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். மகளே நம்ம வந்து 561 வச்சு அடிக்கல, நமக்கு 2 நம்பர் கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இந்த 3 நாளாக எடுத்த 340 எடுத்த 3மே பி போர்டில் தான் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. உங்கள் கணக்கில் பி போர்டில் வந்தால் எடுத்துங்க. ஓரளவுக்கு ஒரு கெஸ் தான் சொல்ல முடியும், நான் வந்து சார்ட் மெத்தட் நான் பார்க்கல. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. 324 வச்சு நம்ம வந்து எடுக்கல ஓகேவா. மகளே நம்ம வந்து 324 இன்னும் 61 போட்டதில் நமக்கு வந்து புள்ளிக்கு முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 9 ஓகேவா. 9 வந்து நம்ம கிடச்சிருக்கு ஓகேவா. மகளே நம்ம வந்து 324 வச்சு அடிக்கல, நமக்கு 9 நம்பர் கிடச்சிச்சு. 9 நம்பர் அடுத்த நாள் சி போலில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா மீதி 3 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பி போலில் பாஸ் ஆச்சு, இன்றைக்கி சி போலில் பாஸ் ஆகிருக்கு. உங்கள் கணக்கில் எந்த போர்டில் வருதோ நீங்கள் ட்ரை பண்ணிங்க. 089 வச்சு நம்ம எந்த போர்டில் வருதுன்னு என்ன வருதுன்னு பார்க்கலாம். மகளே நம்ம வந்து 089 வச்சு அடிக்கல, பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 நம்பர் கிடச்சிருக்கு ஓகேவா. 8 நம்பர் தான் நமக்கு வந்து ஆல் போர்டு ஓகேவா. 8 நம்பர் ஆல் போர்டு. இந்த 1 4 கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க ஓகேவா. 1 4 ஓகேவா. 1 6 4 நம்ம 8 நம்பர் சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கோம். 1 4 எனி 1 நம்பர் கம்ப்ளீட்டாக நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. ஏன்னா இன்னொரு மெத்தடில் நான் எடுத்தேன், அதுலேயும் 4 1 தான் வந்துச்சு. ஆனால் இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் நாளைக்கு வரலாம் ஓகேவா. உங்கள் கணக்கில் இருந்தால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணி விடுங்க. மகளே
நம்ம வந்து 089 வச்சு அடிக்கல நமக்கு வந்து சிங்கிள் நம்பர் ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 நம்பர் கிடச்சிருக்கு. சப்போர்ட்டுக்கு இந்த 4 1லேருந்து ஒரு நம்பர் வரலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இதுலேருந்து 2 நம்பர்ஸில் ஒரு நம்பர்ஸ் வரும், ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து வீக்லி செட் வச்சு நம்ம ஒரு சிங்கிள் நம்பர், அது ஒரு சிங்கிள் நம்பர் தரேன். நாளைக்கு வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா கன்ஃபார்மானு தெரியாது. நாளைக்கு வந்து சார்ட் மெத்தட் வந்து நேற்று சொதப்பிடுச்சு. 7 நம்பர் கொஞ்சம் வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் மீதி நாளைக்கு கூட வரலாம். 6 நம்பரும் டவுட்டில் தான் இருக்குது. அதனால் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க, ஓகேவா? நாளைக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் நம்ம வரல இன்னும், ஓகேவா? நம்ம வந்து வரல. அதனால் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு வந்தால் நீங்கள் எடுத்துங்க, ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம வீக்லி செட் வச்சு ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் எடுக்கிறோம், ஓகேவா? டெய்லி செட் வச்சு நம்ம ஒரு சிங்கிள் நம்பர் தான் எடுத்தோம். அதே மாதிரி வீக்லி செட் வச்சு நம்ம வந்து ஒரு சிங்கிள் நம்பர் எடுக்கிறோம், ஓகேவா? ஒரு 5 டேஸ் செல் வச்சு எடுத்துக்கலாம், ஓகேவா? 5 டேஸ் செல் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 074 எடுத்துக்கலாம், ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி செட் வச்சு எடுத்துல 1 2 3 4 5 நாள் செல் எடுத்தோம். அதே மாதிரி வீக்லி செட்டில் நம்ம 5 நாள் எடுக்கிறோம், ஓகேவா? 074 வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 074 போட்டுக்கிறோம், ஓகேவா? இதில் இன்னுங்கிற ஆப்ஷன் போட்டு நம்ம நேற்று போட்ட மெத்தட் 517 போட்டு தான் எடுக்கிறோம், ஓகேவா? இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு 2வது இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 5. இது வந்து வீக்லி செட்டு, ஓகேவா? வீக்லி செட்டு நம்ம 2வது இருக்கக்கூடிய நம்பர் 5 சிங்கிள் நம்பர் தான் எடுக்கிறோம், ஓகேவா? நம்ம வந்து 074 வச்சு எடுக்கல நமக்கு வந்து 5 நம்பர் கிடச்சி. 5 நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, ஓகேவா? அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 425 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், ஓகேவா? நம்ம வந்து 425 போட்டு நம்ம இன்னுங்கிற ஆப்ஷன் 514 போட்டு எடுக்கல நமக்கு வந்து 2வது இருக்கக்கூடிய புள்ளிக்கு 2வது இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர், ஓகேவா? 425 வச்சு அடிக்கல நமக்கு 1 நம்பர் கிடச்சி. 1 நம்பர் அடுத்த நாள் ஏ போல் ஒரு சூப்பரான ஒரு வினிங் கிடச்சிருக்கு, ஓகே? அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 165 வச்சு நம்ம எடுக்கலாம், ஓகேவா? நம்ம வந்து 165 இன்னும் 517 போட்டாச்சு, ஓகேவா? இதில் புள்ளிக்கு 2வது நம்பர் பார்த்தீங்கன்னா 2ன்னு கிடச்சிருக்கு, ஓகேவா? 2 தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர், ஓகேவா? நம்ம 165 வச்சு அடிக்கிறது நம்ம வந்து 2 நம்பர் கிடச்சிச்சு. 2 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போல் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு, ஓகேவா? நம்ம எடுத்தக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 074 நம்ம எடுத்தோம். மொதல் 5 நம்பர் பாஸ் ஆச்சு. அடுத்து 1 நம்பர் ஏ போர்டு, அடுத்து மீண்டும் சி போர்டு, ஓகேவா? இதுவே ஒரு சிம்பிளாக ஒரு லாஜிக் தான். நீங்கள் அதுக்கு தான் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு கணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறது, ஓகேவா? அடுத்து வரக்கூடிய நம்பர் என்னதுன்னு பார்க்கலாம், ஓகேவா? 652 வச்சு நம்ம வந்து எடுக்கலாம், ஓகேவா? நம்ம வந்து 652 வச்சு அடிக்கல நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு 2வது கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 2, ஓகேவா? 2 லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பரையும் நீங்கள் நோட் பண்ணிங்க, ஓகேவா? லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பருமே வர வாய்ப்பு நிறையா இருக்குது. 2 நம்பரும் நோட் பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து 2 நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு, ஓகேவா? நம்ம வந்து 652 வச்சு அடிக்கல நமக்கு 2 நம்பர் கிடச்சி. 2 நம்பர் ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு, ஓகேவா? நம்ம நேரத்தை மெத்தடு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தக்கூடிய மெத்தடு பார்த்துங்க. ஒவ்வொரு போர்டும் நம்ம மார்க் பண்ணி காட்டுறோம், ஓகேவா? முதல்ல நம்ம 074 வச்சு அடிக்கல 5 நம்பர் சி போர்டு, ஏ போர்டு, சி போர்டு, மறுபடியும் ஏ போர்டு, ஓகேவா? நாளைக்கு எடுக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் வரும். நாளைக்கு ஒரு நம்பர் முக்கியமான நம்பர் நாளைக்கு வரப்போகுது, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், ஓகேவா? 229 வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 229 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா 2வது இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 0, ஓகேவா? நம்ம வந்து டெய்லி செட்டில் 8 நம்பர் எடுத்தோம். 2வது இருக்கக்கூடிய நம்பர் 0, ஓகேவா? நல்லா நோட் பண்ணிங்க. நமக்கு 2வது இருக்கக்கூடிய நம்பர் 0ன்னு கிடச்சிருக்கு. 0 தான் நாளைக்கு சி போர்டில் வரலாம், பட் ஆல் போர்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் சி போர்டில் வரலாம்னு நினைக்கிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம 229 வச்சு அடிக்கலாம் நமக்கு 0 நம்பர் கிடச்சிச்சு. சி போர்டில் வருதுன்னு பாருங்கள். ஏன்னா வச்சுக்க நம்ம எடுத்துகிட்டு போனீங்களே நல்லா பார்த்துருப்பீங்க. 074 வச்சப்போ 5 நம்பர் கிடச்சிச்சு. அடுத்த மெத்தடில் 1 நம்பர் கிடச்சி. அடுத்து 2 நம்பர் கிடச்சி. அடுத்து 2 நம்பர் கிடச்சிருக்கு, ஓகேவா? இது மெத்தடில் நம்ம வந்து 0 நம்பர் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கும். உங்களுக்கே தெரியும். டெய்லி சாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதனால் நாளைக்கு ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு சி போர்டில் 0 நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு கமெண்ட்டாக போட்டு விடுங்க, ஓகேவா? நம்ம வந்து நாளைக்கான ஆல் போர்டுக்கு 8 நம்பர் கிடச்சிச்சு, ஓகேவா? 8 நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துங்க. அதனால் 0 நம்பர் சி போர்டில் வரும். ஆனால் 8 நம்பர் வந்து ஏ போர்டு, பி போர்டில் வரும், ஓகேவா? எப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் கணக்கில் எந்த போர்டில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க. சி போர்டில் 0 வந்தால் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு மெத்தட்ஸ் நம்ம சொல்லிக்கணும். 4 1 இதுலேருந்து ஒரு நம்பர் வரலாம், ஓகேவா? 4 1 4 1ங்க நம்பர் கொஞ்சம் வச்சுக்கோங்க, ஒரு கணக்கில் வச்சுக்கோங்க. எனி ஒரு நம்பர் நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக வச்சுருக்கு, ஓகேவா? எனி ஒரு நம்பர் நாளைக்கு வரலாம். என் கணக்கில் ஏதோ ஒரு நம்பர் நாளைக்கு வர மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து சார்ட் மெத்தட் நான் பார்க்கலாம், இனிமேல் தான் பார்க்கணும். உங்களுக்கு சார்ட் மெத்தட் எல்லாம் மேட்ச் பண்ணி போகணும். நம்ம வாட்ஸ்அப் குரூப் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும், ஓகேவா? ஜாயின் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க, ஓகேவா?
ஓகே. பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போல் 8 ஸ்ட்ராங்காக வந்திருக்குது. சி போல் சிங்கிள் நம்பர் தான் எடுத்துருக்கோம். ஓகேவா. அதிகபட்சம் நமக்கு எடுக்கவே இல்லை. ஓகேவா. நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கல நமக்கு வந்து 80-08 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. மீண்டும் ரிப்பீட்டாக அந்த 08-80 வந்து வர மாதிரி தான் காட்டுது இந்த மெத்தட் எடுக்கையில். ஏன்னா உங்கள் கணக்கில் நீங்கள் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணிங்க. நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்துச்சுன்னா 8 நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு 10 நாளைக்கு 10 நாள் 5-6 நாளைக்கு சரவடி தான். ஓகேவா. இந்த மெத்தடு சிங்கிள் நம்பரு. அதனால் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிங்க. மறக்காம நம்ம சேனலில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் தான் மேட்ச் ஆகிருக்கு. நம்ம மெத்தட் எப்பயுமே ஒரு 10 நாள் 15 நாளாச்சும் மெத்தட் தொடர்ந்து பாஸ் ஆகும். இதோட 5 நாட்கள் பாஸ் ஆகியிருக்கு. 6 நாள் பாஸ் ஆகிருக்குது. அதனால் நீங்கள் வந்து வந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிங்க. வந்துச்சுன்னா நான் ஒரு தொடர்ந்து ஒரு 10 நாள்னாச்சும் ஒரு ப்ரே போடுறீங்க. 9 நாளைக்கு ப்ரேஸ் பிடிக்கலாம். ஓகேவா. மழை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணும்போது 63 81 93 11 30. ஓகேவா. வேணும்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விருப்பமாக தான் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா. மீண்டும் நாளைக்கான சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் குரோத்தாக இருக்கும். ஓகேவா. பார்த்திங்கன்னா யாரும் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு 100 லைக் தான் போடுறீங்க. அதுக்கு மேலே போட மாட்டேங்கிறீங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் பேசலாம். நம்ம சிங்கிள் மெத்தடில் கூட நான் எடுத்துருவேன். பார்த்திங்கன்னா மெத்தடு கிடைக்க மாட்டேங்குது. மெத்தட் நான் வந்து டெய்லியும் ஒரு 5-6 மெத்தட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஓகேவா. 5-6 மெத்தட் எடுக்கிறனால தான் எனக்கு வந்து இந்த நம்பர் கொடுக்கலாமா அந்த நம்பர் கொடுக்கலாமான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணுறேன். அதனால் சார்ட் மெத்தட் எடுத்து மேட்ச் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கொடுத்துட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 மெத்தட் எடுக்கணும்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நம்பர் பாஸ் அப் 4 1ன்னா வச்சுங்க. ஒரு 2ல் ஒரு நம்பர் வரும். ஓகேவா. இன்னொரு மெத்தடில் பார்த்திங்கன்னா 6 2ன்னு வரும். இதுலேருந்து ஒரு நம்பர் எடுக்கணும். இந்த நம்பர் மேட்ச் பண்ணுறதுக்குள்ள நமக்கு இதாகிடும். அதனால் நம்ம வந்து சார்ட் மெத்தடில் எடுத்து மேட்ச் பண்ணி தான் நான் போடுவேன். ஓகேவா. அதனால தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு விருப்பமாக தான் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா.